அனைவருக்கும் வணக்கம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கவி, இன்னைக்கு நம்ம சுதந்திர தினம் கொண்டாடுறோம். பெரும்பாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா சுதந்திர தினம் அப்படின்னா ஏதோ கொடியேற்றுவாங்க, மிட்டாய் கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த சுதந்திரம் வாங்குறதுக்காக பாடுபட்ட தியாகிகளை பத்தி பெருசா மக்கள் நினைவு கூறுறது இல்லை. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. ஆங்கிலேயரிடம் போராடி அகிம்சை வழியில கஷ்டப்பட்டு பல தலைவர் உயிர் இழந்து அவங்க நம்ம பெற்றுக் கொடுத்த அந்த சுதந்திரம் நம்ம பல தலைவர்களை மறந்துட்டோம். அதில் முக்கியமாக முதல்ல பெண்களில் தமிழ்நாட்டில் வீரமங்கை வேலுநாச்சி அம்மையார். வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்கள சொல்லும்போது தென் பகுதியில் நடந்த முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்றது மாதிரி தான் நம்ம அவங்கள சொல்லுவோம். முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்றது தான். அதனால தான் அவங்கள வீரமங்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் மருது சகோதரர்கள் அப்படின்னா வீரத்தின் மறு அடையாளம் அப்படின்றது. குடும்பத்து அண்ணன் தம்பி 2 பேரும் இறந்து. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க 2 பேரால அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த 500 பேர் ஆங்கிலேயர்களால படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு, ஏன்னா அவங்களுடைய வம்சத்துல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட அவங்களுடைய ஆட்சி தடைபடும் அப்படின்றதுக்காக 500க்கும் மேற்பட்டவர்களை படுகொலை செய்ததாக வரலாறு சொல்லுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லவே வேண்டாம். எட்டப்பனால தான் அவர் தூக்கிலிடப்பட்டாரு. இதனால அவரு வீரத்தின் மறு அடையாளம் தான். தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னாலே வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி தான் மக்கள் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரத்தை பறைசாட்டி இருக்கிறாரு. கொடிக்காமத்த குமரன் அப்படின்னா அதை நம்ம திருப்பூர் குமரன் அப்படின்னு தான் அவருடைய பேரு. அந்த விடுதலை போராட்ட இந்த செயல்பாடுகள்ல அவர் அந்த வெள்ளையரை எதிர்த்து போராடும் போது அந்த கொடி கீழே விழாம பாதுகாப்பா பிடிச்சிருந்தனால அவருக்கு கொடிக்காத்த குமரன் அப்படின்ற பெயரும் வந்துச்சு. சுப்பிரமணிய ஐயர் பார்த்துட்டீங்கன்னா அவரும் நிறைய போராட்ட வீரத்துல மக்களை சிறப்பா லீட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாரு. இப்படிலாம் உயிர் தியாகம் செய்து கிடைத்த சுதந்திரத்தை நம்ம எப்படி காப்பாத்துறோம்? இப்போ நம்ம சுதந்திரத்தை காப்பாத்துறோமோ இல்லையோ, ஆனா நல்லா பறக்க விடுறோம் சுதந்திரத்தை. எப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறோம். கல்வியை வியாபாரமாக்கி வச்சிருக்கோம். மருத்துவத்தை ஏழைகளுக்கு கிடைக்காதபடி பண்ணி வச்சிருக்கோம். பெண்களுடைய பாதுகாப்பு எங்க அப்படின்னு தேடக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஜாதியை வச்சு மக்களை பிரிக்கிறோம், மொழியை வச்சு நாட்டை பிரிக்கிறோம். லஞ்சம் கொடுத்தாதான் வேலைங்கிற அளவுக்கு நாட்டை நம்ம குட்டி சோறாக்கி வச்சிருக்கோம். உங்க கருத்து பிரகாரம் நம்ம சுதந்திரத்தை சரியா பேணி காக்கல, என்ன செய்யறது? இப்ப அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை நம்ம பேணி காக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல காசு வாங்காம ஓட்டு போடணும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமமா கல்வி கிடைக்கணும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா ஏழைகளுக்கும், அதாவது சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களுக்கும் மருத்துவம் எளிதா கிடைக்கணும். பெண்களுடைய பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்பட வேண்டும். போதை பழக்கங்கள் ஒழிய வேண்டும். லஞ்சம் ஊழல் ஒழிய வேண்டும். இதெல்லாம் நம்ம சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுதந்திரம் சிறப்பாக பேணி காக்கப்படும். உண்மைதான். இன்று வீர தியாகிகளை நினைவு கூறும் நாள். இன்று நாம் கொண்டாட வேண்டிய நாள். இன்று நாம் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டிய நாள். இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள்.